Hi friends, welcome back to my channel. This is a Venki story. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் டீசர் நிறையா சாங்ஸ் ரியாக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா போன வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபுல்லாக டீசர் அப்புறம் ட்ரெய்லர் இப்படியே பார்த்தே நம்ம போயிட்டோம். ஸோ இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் டீசர் அப்புறம் நிறையா சாங்ஸ் ரியாக்ஷன் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் வாரம் சொல்கிறேன்னா, ஏன்னா வாரத்துக்கு ஒரு 2 நாளோ இல்லை 1 நாளோ தான் எனக்கு லீவ் கிடைக்குது. அந்த ஒரு லீவில் தான் மொத்த வீடியோவையும் நான் பண்ணி முடிக்கிறேன். ஸோ அதனால் ட்ரெய்லரோ சாங்கோ என்னால் உடனுக்குடன் என்னால் ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரே வாரத்தில் அந்த ஒரு 2 நாளில் நான் மொத்தத்தையும் முடிக்கிறது தான் இருக்குது. ஸோ அதனால தலைவரோட டைட்டில் டீசர் ஆகட்டும், அப்புறம் சலாரோட நியூ கிளிம்ஸ் ஆகட்டும், ஏன் குன்ஃபு பாண்டாவோட ட்ரெய்லர் ஆகட்டும், ஸோ எல்லாத்தையுமே அப்டேட்டாக பண்ண முடியல. ஸோ அதனால் ஒரே வாரம் அப்படியே சேர்த்து வச்சது மாதிரி ஃபுல்லாத்தையுமே கடன்னு பார்த்து எடிட் பண்ணி போடுறதா இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்றைக்கி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தலைவரோட 170th டைட்டில்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து வேட்டைன்னு ஆல்ரெடி அவங்களே யூடியூப்பில் சொல்லிட்டாங்க. ஸோ இதோட வீடியோ ஆல்ரெடி நிறைய பேர் போட்டாங்கன்னே சொல்லலாம். யூடியூப்பில் நிறைய பேர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எப்பயுமே லேட் ரியாக்ஷன் தானே, கூடிய சீக்கிரம் லேட் ரியாக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சானா அதில் எக்கச்சக்கமாக வரும்னே சொல்லலாம் என்னோடதில். ஸோ அதில் ஒன்றா இதில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைவரோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லைக் அப்புறம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குமா, சூப்பரான ஹாப்பி பர்த்டே ஃபர்ஸ்ட்டாக குறி வச்சா எற விழணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் தலைவா. ஸோ கரெக்டாக பர்த்டே அன்றைக்கி விஷ் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்னி கொஞ்ச நாள் கழித்து விஷ் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஸ்டைலும் கெத்தும் இன்னியும் உங்களை விட்டு போவே இல்லைன்னே சொல்லலாம், அப்படியே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ சூப்பராகவே உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் செம்மையாகவே இருக்குது, ஒவ்வொரு ஃப்ரேமையும் தெறிக்க விட்றீங்க. ஸோ இதில் இன்னொரு ஹைலைட்ஸ் வந்து அனிருத்தோட பிஜிஎம் செம்மையாக போட்டிருக்காருன்னே சொல்லலாம், சூப்பரான குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பரான தரமான ஒரு மியூசிக்னே நம்ம சொல்லலாம் அனிருத்கிட்டேருந்து. அவர் எப்போ மியூசிக் போட்டாலுமே வேறு லெவலாக இருக்குன்னே சொல்லலாம், ஜெயிலர்லாம் பின்னிட்டாருன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம், ஞானவேல் ராஜாக்கிட்டேருந்து இப்படி ஒரு செய்வார்னு நான் நினச்சதே இல்லை. ஏமா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஜெய்பீம் பார்த்துருப்போம், அது எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஒரு சொசைட்டிக்கு என்ன மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே க்ளீனாக சொல்லுவார்னே சொல்லலாம். அவரோட ஃப்ரேம்ஸ் வந்து யூனிக்காகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒரு திடீர்னு ஒரு ஒரு 180 டிகிரி ஆங்கிளில் திருப்பின மாதிரி, என்னது இவரா இப்படி பண்ணது அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்துருச்சுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்தமாரி ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இந்தமாரி அவர் கூட்டிகிட்டு போனது வந்து செம்மையாகவே இருந்தது. அதே போல் அந்த லாஸ்ட்டு 20 செகண்ட்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஒன்ஸ் அவர் வந்து டைலாக் பேசினதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடு போயிட்டு கன்னெட்டு சொல்கிற அந்த ஒரு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு வேளை இவர் எந்த மாதிரி ஒர்க்கில் இருப்பார் இல்லைன்றது தெரியல. ஒரு வேளை தலைவருக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கா இல்லையான்னு தெரியல. நிறைய இடத்துல வந்து ஃப்ரேம்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நானும் சொல்லிக்கிறேனே. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகும்போது ஜெயிலரோட அந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் நிறையவே தெரியுதுன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்துருந்தார், நான் கூட அதை ஸ்ட்ரைக் பண்ணல, அவர் சொன்னதுனால எனக்கே தெரிஞ்சது. இன்னொரு விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் சொன்னது என்னென்னா, நான் கூட அதை கவனிக்கலை, நான் சும்மா தலைவருக்கு ஒரு பர்த்டே பண்ணணுன்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி நான் அப்படியே போட்டேன்.
நான் கூட அது சரியாக கவனிக்கல. அவர் தான் பார்த்துட்டு 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே இப்போ ஒரே மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா நான் அதை ஷார்ட்ஸ் நான் எப்படி ரெடி பண்ணியிருந்தேன்னா, மேலே வந்து இப்போ உள்ள வேட்டையனோட ஒரு லுக்கும் ஒரு ஃபோட்டோவையும், கீழே வந்து பாலச்சந்தர் சாரும் கமல் சாரும் அது தில்லுமுல்லில் எடுத்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லி கூகுளில் சும்மா அந்த ரிலேட்டட் சர்ச்சஸில் வரும்ல, ஸோ அந்தமாதிரி வந்தது. ஸோ அதை அப்படியே சும்மா மேலேயும் கீழேயும் ஃபார் மை பாய் ஜிகர் தண்டா அந்த டபுள் ஹெச்க்கு ஏற்ற மாதிரி சும்மா ஒரு கட் பண்ணி சும்மா போட்டது. ஸோ அவர் தான் அது சொன்னது, இந்த 2 பேரோட செட்டிங் ஒரே மாதிரியே இருக்குன்றது. நான் அதோட வீடியோவையும் நான் அதோட ஷார்ட்ஸோட லிங்க்கையும் அனுப்புகிறேன். அதே போல் ஃபோட்டோவையும் நான் அப்படியே சைடில் இதில் விசிபிள் பண்ணுறேன். ஸோ நீங்களே பாருங்கள், 2 பேரோட செட்டு யதார்த்தமாக டக்குன்னு 2மே ஒரே மாதிரியே இருந்தது. ஆனால் ஆமாம் இல்லை இதேமாரி தான் இருந்தது. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ்னே சொன்னேன். ஏன்னா அவர் சொன்னதுனால எனக்கே தெரிஞ்சுது. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ மிச்சப்படி டைட்டில் டீசர் வேறு லெவலாக இருக்குது. தலைவரோட ஸ்வாக் எல்லாம் இன்னி வரைக்கும் செம்மையாக இருக்குது. என்ன கொஞ்சம் மைன்யூட் டீட்டெயில், அந்த கிளாஸ் இப்படி போட போகும்போது கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் அடிவாங்க. ஏன்னா ஒன்று கொஞ்சம் சில இடத்துல வந்து விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் அடி வாங்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவரோட ஸ்வாக் பார்க்க போகும்போது நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால மிச்சப்படி அனிருத் ப்ரோ மாஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஞானவேல் ராஜா கிட்டேருந்து இப்படி ஒரு கமர்ஷியல் ஞானவேல் ராஜா கிட்டேருந்து இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் எதிர்பார்க்கல. ஸோ அது நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் டைம் கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.